சென்னை புறநகர் பகுதியான அனகாபுத்தூர் பகுதியில் அடையாறு ஆற்றை ஆக்கிரமித்து அடுக்குமாடி குடியிருப்பை தனியார் நிறுவனம் கட்டவுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஏற்கனவே அந்த பகுதியில் வாழ்ந்து வரும் மக்கள் வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஐயப்பன். தற்போது அனகாபுத்தூர் பகுதியில் ஏற்கனவே வாழ்ந்து வரக்கூடிய அந்த மக்களை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அவர்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பகுதியுடைய மக்களுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். அதாவது சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி அனகாபுத்தூர். இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி கருணாநிதி அவரினுடைய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியில் அதாவது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய பொதுமக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். அப்புறப்படுத்துவதற்கான காரணத்தினை பொறுத்த மட்டிலும் அதாவது அந்த அடையாறு ஆற்றங்கரை கூவம் ஒட்டிய பகுதியிலேயே தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்று புதிதாக அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றினை கட்டியிருக்கிறது. அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு செல்வதற்கான சாலை வழித்தடமாகவும் அதே போல அடுக்குமாடி குடியிருப்பிற்கு அருகிலேயே பூங்காக்கள் அமையவிருக்கின்ற ஒரே காரணத்தினால் பல ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய இந்த ஒரு மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த வேதனையுடன் அதாவது இந்த ஒரு பகுதியில் தாங்கள் வாழ்ந்த பகுதியில் தாங்கள் ஆசையை கட்டியிருக்கக்கூடிய வீடுகள் இடிக்கப்படுவதில் தாங்களே கண்ணார பார்த்து அழுது புழும்பி இந்த ஒரு ஆட்சியானது மக்களுக்கான ஆட்சியே கிடையாது, மக்கள் விரோதமான ஆட்சி என்று அவர்களுடைய அந்த ஒரு வேதனையுடன் கூடிய அழுகையுடன் கூடிய அந்த ஒரு புலம்பலை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஒரு பகுதியை பொறுத்த மட்டிலும் கிட்டத்தட்ட இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் மின் இணைப்பு, பாதாள சாக்கடை வசதி, குடிநீர் இணைப்பு போன்ற அனைத்து தரப்பட்ட வசதிகள் தொடர்ச்சியாக இருந்து வருவதாகவும் அதாவது இடிக்கக்கூடிய இப்படி ஒரு கட்டிடத்திற்கு ஏன் இந்த போன்ற வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கிறது என்ற கேள்வினை பகுதி வாழ் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல் சமயத்தில் கருணாநிதி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்கும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நிச்சயமாக பட்டாவானது வழங்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை அவர் அளித்ததாகவும் இருப்பினும் அந்த வாக்குறுதி தற்பொழுது காற்றில் பறக்க விட்டிருப்பதாகவும் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வேதனையுடன் அதாவது அவர்களுடைய ஆதங்கத்தினை அழுகையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை அவர்கள் கூறிய அந்த ஒரு பேட்டிகளை தற்பொழுது காணலாம். பதில் சொல்ல மாட்டாங்க சார். இவங்க இன்னும் வருதான்னு கேட்டா எதுனா சொல்ல மாட்டாங்க சார். எங்களை ஆடு மாடு அவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்க சார் இந்த அரசாங்கம். நாங்கெல்லாம் பிறந்து 4 தலைமுறையா இங்கதான் சார் வாயிறோம். எங்க பையன் இந்த இடத்துல தான் சார் படிச்சு போலீஸ் அவன் விளையாட்டு போட்டில கடிச்சது வேலை சார். எங்க பையன் காலையில வீடு பாத்துட்டு போனான். இப்ப வர்றதுக்கு வீடு இல்ல சார் எங்க பையனுக்கு. சொல்ல மாட்டாங்க சார். இந்த அரசாங்கம் ரொம்ப அராஜகம் பண்றாங்க சார். நாங்க இந்த தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தானே சார். பாகிஸ்தான்ல பிறந்தவங்கன்னா நாங்க தீவிரவாதிங்களா சார்? அவங்க கிட்ட இருந்து கூட ஒரு பாம்பு வாங்கி எங்களை போட்டு சாவடிச்சிட்டு கூட எடுத்துன்னு போகலாம் இல்ல சார். எங்க அவ்வளவு கேவலமா போயிட்டு நாங்க இவ்வளவு வருஷம் வாழ்ந்து எங்களுக்கு வாயு ஆதாரமே இல்லாத போகுதா சார்? நாங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்களா சார்? எங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நாங்க கேக்குற கேள்விய அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த அராஜகம் பண்றாங்க. எங்க பசங்க எல்லாம் புடிச்சுன்னு போயிட்டாங்க சார். எங்க பசங்களெல்லாம் பொம்பளைங்க கூட உள்ள சார் எல்லாம் புடிச்சுன்னு போயிட்டாங்க சார். நாங்க இந்த ஊர் விட்டுட்டு 4 தலைமுறையா வாழ்ந்த ஊர் விட்டுட்டு நாங்க எங்க சார் போறது? நாங்க ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க சார். என்ன அரசாங்கம் நடக்குது? மக்கள் தானே சார் அரசாங்கம். மக்களால் தானே அரசாங்கம். மக்கள் இல்லாதவங்கன்னா நாங்க ஓட்டு போட்டு எல்லாம் செஞ்சவங்க எங்களுக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையா? அவ்வளவு கேவலப்படுத்துறாங்களா சார்? என்ன சார் அரசாங்கம் இது? எங்களுக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையா? ஓட்டு உரிமை எல்லாம் உரிமை இருக்குது. வரி கட்டி இருக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம். பாதாள சாக்கடை எல்லாம் லைன் கொடுத்துட்டு இன்னைக்கு போகணும். என்ன காரணம் சொல்லு? எங்களுக்கு கேட்க உரிமை இல்லையா? சொல்லலாம் இல்ல, இவங்க சொல்ல மாட்டாங்க சார். நாங்க என்ன சார் தீவிரவாதிங்க சார்? இந்த நாட்டுல பிறந்தவங்க தானே சார் நாங்க. எங்களுக்கு பதில் சொல்ற உரிமை இந்த அரசாங்கத்துக்கு இல்லையா? மக்களால அரசாங்கம், மக்களுக்காக தான் அரசாங்கம். அப்புறம் என்ன பண்றாங்க இவங்க? எங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே, நியாயமா இவங்க பண்றது? இல்ல அப்படி நாங்க இருக்குது பிடிக்கலன்னா ஒரு பாம்பு வாங்கி போட்டு போயினா ஒரே பாம்புல ஒரே நைட்ல காலி ஆயிடும் சார். அத்திப்பட்டி கிராமம் மாதிரி ஒரு பள்ளம் தோண்டி போச்சுட்டு இவங்க பாட்டு இந்த இடத்த எடுத்துன்னு போகலாம் சார். இவ்வளவு பண்றாங்களா சார் இவங்க? என்ன நான் கேக்குற கேள்விங்களாம் பதில் சொல்ல மாட்டேன், ஓடுறாங்க. எத்தனை குடும்பமா இருக்கு? எங்களது ரிஜிஸ்டர் லேண்டு. எங்களது 4வது வாட்டி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு.
எங்கள் பட்டா வந்து தாசில்தார் வந்து நீங்கள் வந்து வீடு கட்டிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம், கரண்ட் எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு பட்டா ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன அதுக்கப்புறமா இவங்க வந்து இது இல்லை நீர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு 16 வந்தாங்க. நாங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்தோம்னா நாங்கள் கேஸுக்கு போனோம். கேஸுக்கு போய் எங்களுடைய எல்லா ரெக்கார்டும் காமிச்சோன்னே இவர் வந்து ஜட்ஜு வந்து சிஎம்டியை கூப்பிட்டு இது வந்து நீர்நிலையில் இருக்கா சிஎம்டியில் இருக்கான்னு கேட்கும்போது சிஎம்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓவரலாக சொன்னார். ஓவரலாக சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து ரிட்டனில் கொடுங்க. நம்ம அவர் சீல் அடித்து ரிட்டனில் கொடுத்துருக்காரு, இது வந்து சிஎம்டி இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்களாம். ரிஜிஸ்டர் பண்ணது தப்பு. அந்த தாசில்தார் கொடுத்தது அவங்க ஏமாற்றிட்டாங்களாம். எங்களை 4 வாட்டி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. 86 ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதெல்லாம் தப்பு. இப்போ இவங்க சொல்லறது தான் கரெக்டு. ஆனால் என்ன ஆர்டரோடு வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஆர்டர் காமிங்க அப்படின்னு கேட்குறோம். ஆர்டர் நாங்கள் காமிக்க மாட்டோம். சரி நோட்டீஸ் கொடுங்க. எப்போவுமே நோட்டீஸ் கொடுத்தா 60 நாள் நோட்டீஸ் கொடுத்த பிறகு தான் எங்களை வெளியே அனுப்பணும். நோட்டீஸ் கொடுங்க. நாங்கள் கேஸுக்கு போகிறோமோ இல்லை நாங்கள் காலி பண்ணி போகிறோமோ, நீங்கள் கேஸுக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்களாம். உங்களுக்கு ஃபார்ம் 3னா என்னான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்ம் 3னா எனக்கு தெரியும், அதுக்காக ஜனங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு போன்ல கையில தட்டினோம்னா என்னென்ன இதுக்கு என்னென்ன இதுன்னு தெரியும். ஆனா எங்களை ஏமாத்துறாங்க. கேட்டா மேல் இடத்துல இருந்து வந்திருக்கு உத்தரவு. அது எந்த மேல் இடம்? காசா கிராண்ட் இருக்குங்க. இங்க ஒரு காசா கிராண்ட் இருக்குது, அங்க ஒரு காசா கிராண்ட் இருக்குது, ஜி ஸ்கொயர் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வழி விடணுமா? அது இருக்கிற முன்னாள் கவுன்சிலர் இன்னாள் கவுன்சிலர் எல்லாரும் சொல்றாங்க அவங்க பொட்டி வாங்கிட்டாங்கம்மான்னுட்டு. அப்ப நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தான் கேட்கணும். விளம்பர திமுக ஆட்சியை தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையானது தமிழகம் முழுக்கவே பரவலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அனகாபுதூரை சேர்ந்த 250 குடும்பத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றினை கட்டுவதற்கு ஏதுவாக தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய 250க்கும் மேற்பட்ட குடும்பங்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் இந்த பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் யாரும் இந்த பகுதியை வந்து பார்வையிடவில்லை என இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அவர்களுடைய குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஒரு பகுதியை விட்டு வெளியேறக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியானது ஒரு மிகப்பெரிய அளவு எழுந்திருக்கிறது. இதற்கு உரிய விடையினை தமிழக அரசு விரைந்து வந்து அளிக்க வேண்டும் என்பதும், அதே போல இந்த பகுதியை தமிழக முதல்வர் உடனடியாக வந்து பார்வையிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் செய்து தர வேண்டும் என்பதே இப்பகுதியைச் சேர்ந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வினோத், அனகாபுத்தூர் பகுதியில் வசிக்கக்கூடிய 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை இந்த விளம்பர அரசு எடுத்திருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன்.